ஹாய் காய்ஸ், అందరికి நமஸ்காரம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்னோட ஹேர் கேர் ரொட்டீன்ல நான் எந்த மாதிரியான ஹேர் அக்சசரிஸ் அண்ட் ஹேர் டூல்ஸ்லாம் யூஸ் பண்றேன் அண்ட் எனக்கு எதுலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு என்னோட ஹேர் கேர் ரொட்டீன்ல அப்படின்றத வந்து பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோம்னா ஹேர் கோம்ப் வந்து நான் ஒரு ஒரு 4-5 வச்சுப்பேன். ஓகேவா? அந்த 4-5மே நான் எந்தெந்த இடத்துல எனக்கு எந்த மாதிரி டைம்ல வந்து எனக்கு வேணுமோ அந்த டைம்ல வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த ஒயிட் டூத் கோம்பு. இந்த ஒயிட் டூத் கோம்பு பார்த்தோம்னா இந்த டீத் வந்து ரொம்ப ஜென்டிலா இருக்கும். ஓகே. அண்ட் இந்த பெரிய டூத் வச்சு நம்ம வந்து சிக் எடுக்கும் போது ஈஸியா வந்து சிக்கை வந்து உடைக்க முடியும். ஓகே. அண்ட் அட் த சேம் டைம் ஹேரும் ரொம்ப கொட்டவே கொட்டாது. இந்த கோம்புல ரொம்ப ஜென்டிலாவும் இருக்கும், கொட்டவும் கொட்டாது. சிக் எடுக்கணும்னா ஒயிட் டூத் கோம்பு தான் ரொம்ப கரெக்டான ஆப்ஷன். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்மால் டூத் கோம்பு. இந்த ஸ்மால் டூத் கோம்பு வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணுவேன்னா, ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுக்கணும், அதுக்காக வந்து இந்த ஸ்மால் டூத் கோம்பு யூஸ் பண்ணுவேன். இதை வச்சு சிக்க எடுத்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது இந்த கோம்பு வச்சு ஹேர் ஸ்டைலை வந்து ஃபினிஷ் பண்ணிப்பேன். ஓகேவா? இந்த ஸ்மால் டூத் கோம்பு இதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரே ஒரு பிளாஸ்டிக் கோம்பு மட்டும் வச்சிருக்கேன். ஓகேவா? நான் யூஸ்வலா என்னோட ஹேர்ல வந்து பிளாஸ்டிக் கோம்பே வைக்கவே மாட்டேன். எதுக்காகனா, நான் சின்ன வயசுலலாம் பார்த்தோம்னா பிளாஸ்டிக் கோம்பு தான் யூஸ் பண்ணுவேன். அதை வச்சு நான் வந்து ரொம்ப ஹார்ஷா என்னோட ஹேர்ல வந்து ஃபுல்லா வச்சு வச்சு இழுன்னு இழுத்து ரொம்ப ஹேர் கொட்டும். நிறைய ஹேர் பார்த்தோம்னா ரொம்ப பிரேக் ஆகி வந்துடும். அதனால என்ன பண்ணிட்டேன்னா பிளாஸ்டிக் கோம்புக்கு பாய் சொல்லிட்டேன். பட் இது நான் எதுக்காக வச்சிருக்கேன்னா இந்த சைடு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். எதுக்காகனா பார்ட்டிஷன் எடுக்கிறதுக்காக. எங்கவாச்சும் ஒழுங்கா கொஞ்சம் நல்லா ரெடி ஆகணும், கரெக்டா ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த சைடு மட்டும் யூஸ் பண்ணி பார்ட்டிஷன் எடுக்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுவேன். இது நான் எப்பயுமே தொடவே மாட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்னோட ரீசன்ட் அடிக்ட். ஓகேவா? இது நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் வாங்கினேன், போலாண்ட் வந்ததுக்கு அப்புறம். இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே வுட்டு. நல்லா ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஹை குவாலிட்டியான வுட்டு. சிசேம் வுட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப கரெக்டா தெரியல. இது வந்து என்ன பண்ணுனா ஈஸியா சிக் எடுக்கலாம். எதுக்காகனா அந்த கேப்லாம் பார்த்தோம்னா நல்லா கேப் வந்து பெருசு பெருசா விட்டுருக்கனால நம்மளால சிக்கும் எடுக்க முடியும். அண்ட் இந்த இடத்துல டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்றதுக்கு ஹெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வச்சு நான் சிக்கும் எடுத்துப்பேன், ஹேரை வந்து மசாஜும் பண்ற மாதிரி இருக்கும். 2 in 1 மாதிரி இருக்கா. எனக்கு வந்து ரீசெண்டா இது வச்சுதான் நான் ரொம்ப நேரம் வச்சு விளாண்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இது இந்தியால இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல, மேபி இருந்துச்சுன்னா நீங்க வந்து செக் பண்ணி வாங்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபைனலி ஒரு கோம்பு வாங்கினேன், பட் யூஸ் பண்ணல. ஹேர் ஸ்டைல் பண்றதுக்காக இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைலிங் கோம்பு. இது வந்து பிளாஸ்டிக் தான். ஓகேவா? ஹேர் ட்ரையர் வச்சு இது இது பண்ணா ஏதாச்சும் ரிசல்ட் வருதா அப்படின்றத ட்ரை பண்றதுக்காக இந்த கோம்பு வாங்கினேன். பட் யூஸ் பண்ணி பார்த்தேன், என்னோட ஹேருக்கு வந்து செட் ஆகல. பிளாஸ்டிக் அண்ட் அட் த சேம் டைம் என்னோட ஹேர் வந்து பிரேக் ஆகுது. ஸோ இந்த கோம்பு வந்து நான் யூஸ் பண்ண போறதுல தூக்கி தான் போட போறேன். ஓகே. இந்த 5 தான் என்னோட ஹேர் கோம்ஸ். இது கிடையாது, இந்த 4. ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹேர் டைஸ். நான் எந்த மாதிரி ஹேர் டைஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த ஸ்மால் ஹேர் டை. ஓகே. இது பார்த்தோம்னா நான் எப்பவாச்சும் பிரைட்லாம் பண்ணிட்டு கீழே போடும்போது இந்த ஜென்டிலா போடணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த ஹேர் டைஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து நம்ம கொஞ்சம் நல்லா அப்படி இழுத்தாலே அந்துரும். ஓகேவா? ரொம்ப ஜென்டிலா இருக்கும். எப்பவாச்சும் தான் நான் இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணுவேன். இது போக பார்த்தோம்னா எவ்ரிடே இந்த ஹேர் டைஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். சாட்டின் ஹேர் டைஸ் ரொம்ப ஹேருக்கு நல்லது, ஜென்டில். நம்ம ஹேரை வந்து ரொம்ப உடைக்கவும் உடைக்காது. அண்ட் அட் த சேம் டைம் ரூட்ல இருந்து ரொம்ப டைட்டாவும் பிடிச்சு இழுக்காது. ஓகே. ஹேர் ஃபாலும் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும் இது யூஸ் பண்ணா. சாட்டின் ஹேர் டைஸ் இது வந்து ஹேர் கேர்ல வந்து எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சாட்டின் ஹேர் டைஸ் வாங்கிக்கோங்க. ரொம்ப ஜென்டிலா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஸ்பைரல் எலாஸ்டிக்ஸ். இது நான் மோஸ்ட்லி பன் போடும்போது யூஸ் பண்ணுவேன். இப்ப கூட யூஸ் பண்ணிருக்கேன். எவ்வளோ இழுத்தாலும் ஒண்ணுமே ஆகாது. எவ்வளோ ஸ்ட்ரெச்சியா இருக்குன்னு பாருங்களேன்.
நல்லா போட்டு இழுன்னு இழுத்து ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பேன். இதை வச்சு என்ன போட்டாலும் இதை வச்சு இழுன்னு இழுத்து ஏதாச்சும் ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து கொண்டு வந்துடலாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்க்க தான் ரொம்ப இதா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஒரு ஹை குவாலிட்டியில வாங்கினோம்னா இது வந்து ரொம்ப ஜென்டிலா இருக்கும். லுக் தெரியுதா உங்களுக்கு? நல்ல ஜென்டிலா இருக்கும், ஸ்ட்ரெச்சியாவும் இருக்கும். ஓகே, இதே நான் சீப்பான இந்த ஹேர் டையும் வாங்கியிருக்கேன். பட் அது வந்து ரொம்ப ஹேர்ல வந்து ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஹை குவாலிட்டியில ரொம்ப ஸ்ட்ரெச்சியா இருக்கிற மாதிரி லைட் வெயிட்ல வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஷவர் பண்ணும்போது இந்த ஸ்கேல்ப் மசாஜ் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, டேண்ட்ரஃப் இருக்கும்போது இல்ல ஹேர் ஆயில் வச்சுட்டு என்னோட ஹேரை வந்து நான் மசாஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா இப்படி கோர்த்துட்டு இங்க இப்படி வச்சு இப்படியே இப்படி மசாஜ் பண்ணுவேன். ஓகேவா, நல்ல செம்மையா இருக்கும். இதுலயே நிறைய வாங்கி வச்சிருப்பேன். 2-3 வாங்கி அங்க இங்கன்னு போட்டு வச்சிருப்பேன். அதுக்கப்புறமா என்னோட ஸ்பிளிட்டன்ஸை கட் பண்றதுக்காக ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிசர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து நம்ம ஹேர் கட் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். வேற ஏதாச்சும் கவரை வந்து கட் பண்றது இல்ல நோட் புக் வந்து ஏதாச்சும் பேப்பர் கட் பண்றது அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஹேருக்குன்னு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிசர் வந்து தனியா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கு கட் பண்ணும்போது நான் இது யூஸ் பண்ணுவேன். இது போக ஷவர் கேப் வந்து நான் நிறைய வச்சுப்பேன். எதுக்காகனா நான் குளிக்கும் போது என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லா இந்த லைன் இங்க இருந்து இங்க பின்னாடி இங்க ஃபுல்லா என்ன பண்ணுவேன்னா நல்லா நனைச்சு வச்சிருவேன். அப்படி நான் நினைச்சிட்டு வந்தேன்னா எனக்கு ஒரு மாதிரி ஹெட்ல வந்து ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும். லைட்டா சம்டைம்ஸ் எனக்கு ஃபீல் ஆகும். அதனால என்ன பண்ணுவேன்னா இந்த ஷவர் கேப் போட்டுருவேன். ஷவர் கேப் போட்டேன்னா எனக்கு இந்த இடம் பின்னாடி இருக்கிற இடம்லாம் எனக்கு வந்து நனையாது. அண்ட் ஹெட் பெயின்ல இருந்து என்னால தப்பிச்சுக்க முடியும். அதனால இந்த ஷவர் கேப். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா என்னோட ஹேரை வந்து நான் ஷவர் பண்ணிட்டு ட்ரை பண்றதுக்கு என்னென்ன யூஸ் பண்றேன் அப்படின்றத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா இந்த குட்டி ஃபேன், ஓகேவா, இந்த மாதிரி குட்டி ஃபேன் வச்சுதான் நான் வந்து என்னோட ஹேரை ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இந்த குட்டி ஃபேன் அண்ட் சீலிங் ஃபேன் அது வச்சுதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஹேர் ட்ரையர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ட்ரையர் வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த இந்தியாலேயே போட்டு வந்துட்டேன். அப்புறம் இங்க வந்து ஹேர் ட்ரையர் வேற புதுசு வாங்கினேன். ஓகேவா, அந்த ட்ரையர் வச்சுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் எப்பவாச்சும் லைட்டா எங்கேயாவது கிளம்பும் போது ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது இங்க இருக்கிற ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த ஃபேன் யூஸ் பண்ணி இப்படி வச்சிருவேன். இப்படி வச்சுட்டேன்னா எனக்கு ஹேரும் இங்க வந்து ட்ரை ஆயிடும். அண்ட் ஸ்கின் கேர் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்ஸ் எனக்கு வேகமா வந்து அப்சர்வ் ஆகி ட்ரை ஆயிடும். அதுக்காக இந்த ஃபேன் வச்சிருக்கேன். இது எவ்வளவு நாள் நம்ம இது பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹேர் டவல், மைக்ரோஃபைபர் டவல். இந்த மைக்ரோஃபைபர் டவல் யூஸ் பண்ணி என்னோட ஹேர்ல இருக்கிற வாட்டர்ஸ்லாம் நான் வந்து ஜென்டில் அப்படி வச்சு ஸ்குவீஸ் பண்ணி அப்படியே எடுத்துருவேன். ஓகேவா, இந்த மைக்ரோஃபைபர் தான் ரொம்ப ஜென்டிலா இருக்கும். வேற ஏதாச்சும் ஹார்டான டவல் யூஸ் பண்ணும்போது ஹேர் வந்து பிரேக் ஆகி டவல்ல வந்து ஒட்டிக்கும். பட் ஜென்டிலான மைக்ரோஃபைபர்ல வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு காட்டன் கிளாத்ன்னு சொல்லலாம், காட்டன் டவல்னு சொல்லலாம். ஹேர் வந்து எனக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கும். ஓகேவா, எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். ஷவர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப ஹெவியான டவல் எல்லாம் போட்டு ஹேரை கட்டணும்னா அப்படியே மண்டை அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெவியா இருக்கும். அந்த ஹேர்ல பிடிச்சு இழுக்கிற மாதிரி கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா குளிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இந்த காட்டன் டவல் யூஸ் பண்ணுவேன். காட்டன் டவல் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த மைக்ரோஃபைபர் யூஸ் பண்ணி ரிமைனிங் வாட்டர் எல்லாம் ஸ்குவீஸ் பண்ணிடுவேன். அண்ட் ஃபைனல் என்னோட ஹேர் ட்ரையர். இது வந்து ரீமிங்டன் பிராண்ட்ல இருந்து நான் வாங்கினது. ஓகேவா, இதோட மாடல் வந்து DE6078 நினைக்கிறேன். ஓகே, ரீமிங்டன் ஹேர் ட்ரையர் வந்து எப்படி வாங்கணும், எந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வச்சு வாங்கணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு தனி வீடியோல போடுறேன். ஓகேவா, இந்த ஹேர் ட்ரையர் இது யூஸ் பண்ணி தான் நான் ட்ரை பண்ணுவேன். இது இல்லாம அவ்வளவுதான் இந்த வின்டர்ல. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். See you on next video. Bye.